Good morning to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெட்ரிக் ஸ்பேஸ்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா let R with usual metric எடுத்துக்கிறோம். எல்லா ப்ராப்ளத்துலயும் R with usual metric எடுத்துக்கிறோம். அதுக்கு அப்புறம் வந்து பர்టిక్యులரா அதுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எல்லா ப்ராப்ளத்துலயும் let R, D be usual metric space. இப்போ என்னோட ஹோல் ஸ்பேஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயம் வந்து என்னோட ஹோல் ஸ்பேஸ் வந்து x is equal to r, கரெக்டாக x is equal to r. ஹோல் ஸ்பேஸ் வந்து ரியல் நம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு யூசுவல் மெட்ரிக் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதோட சப்செட் எடுத்து அது இதெல்லாம் ஓப்பன், இதெல்லாம் க்ளோஸ்டு, இதெல்லாம் பர்ஃபெக்ட், அந்த மாதிரி நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ நான் வந்து சூப்பர் ஸ்பேஸ் வந்து என்னது ஆர் வித் யூசுவல் மெட்ரிக் ஃபங்க்ஷன் டி. ஓகே, ரைட். இப்போ ஒரு சப்செட், ஃபஸ்ட்டு சப்செட் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு கியூ, கியூ சப்செட் ஆஃப் ஆர். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு யூசுவல் மெட்ரிக்கில் எடுத்துகிறோம். இந்த செட்டு ஓப்பனாக இருக்குமா? ஓப்பனாக இருக்குமா? ஸோ ஓப்பன் என்ன அர்த்தம்? ஓப்பன் என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். இப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. சப்செட் வந்து இந்த ஹோல் ஸ்பேஸில் ஓப்பன் என்ன சொல்லணும்? எவ்ரி பாயிண்ட் இன் த சப்செட் இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் தட் சப்செட். அப்படி சொல்லணுமா? ஓகே, ஆக்சுவலாக இதை சொல்லணும். எவ்ரி பாயிண்ட் ஏ இஸ் சப்செட் ஆஃப் இன்டீரியர் ஆஃப் ஏன்னு சொல்லியாச்சுன்னா அந்த செட் வந்து ஓப்பன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை கொண்டு வர முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ண இன்டீரியர் நான் கால்குலேட் பண்ணலாமா? இன்டீரியர்னா செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு த ஹோல் ஸ்பேஸ் ஆர். இன்டீரியர் என்ன வரும்? ஸோ ஆக்சுவலாக ரியல் நம்பர் இப்படி இருக்குமா? போய்கிட்டே இருக்கு, -∞ to +∞. ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே வந்துருச்சு. ஓகே, இதுதான் ஹோல் ஸ்பேஸ். கியூங்கிறது என்னென்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ ரேஷனல் இரேஷனல்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ரேஷனல்ஸ் இரேஷனல் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆறுங்கிறது ஆர் வந்து Q யூனியன் R minus Q. Set of all consist of set of all rationals and irrationals. Rationals ரெண்டு டிஜாயிண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ரைட். ஸோ இப்படி தான் இருக்கும். சரி, இப்போ இன்டீரியர் ஏ அதே மாதிரி ஆர். ஓகே, முன்னாடி பேசிக்கணும். ஓகே, இன்டீரியர் ஏ இருக்கா? இன்டீரியர் கண்டுபிடிக்க முடியாமல் பாருங்க வைப்போம். ஸோ இப்போ இந்த இருக்குது. இப்போ இன்டீரியர்னா அந்த பாயிண்ட் நான் க்யூவில் எடுக்கணும். ஓகேங்களா? லெட் P belongs to Q, Qவில் எடுக்கணும். ஓகே, Qவில் எடுக்கணும். Qவில் இப்போ போகிறப்ப தான் Pங்கிற பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ இதை சுற்றி நான் ஒரு நெய்பர்ஹுட் வரைவேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு ஓப்பன் பால் வித் சம் ரேடியஸ் வரையும் போது இனி ரேடியஸ் எவ்வளோ தான் எடுத்து வரைஞ்சாலும் ஒரு ஓப்பன் பால் கிடைக்கும். அது வந்து நம்மளோட செட்டுக்குள்ளே இருக்காது. ஏன்னா அந்த ஓப்பன் பாலில் இரேஷனல் நம்பர்ஸ் கலந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே எந்த ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு நெய்பர்ஹுட் வரைஞ்சாலும் அதில் ரேஷனல்ஸ் இருக்கும், இரேஷனல்ஸ் இருக்கும். அப்போ அதனால் உங்களால் பால்ஸ் கிடைக்கும். ஓகே, ஃபுல்லி கண்டெய்னிங் கியூ கொடுக்க முடியாது. அப்போ வந்து எந்த ஒரு பாயிண்ட் கொடுக்க முடியாது. அப்போ இன்டீரியர் வந்து எம்டி செட்டு. ஓகேங்களா? ரைட். அப்போ இன்டீரியர் எம்டினா அந்த கண்டிஷன் கொண்டு வர முடியாது உங்களால். அதனால் இம்ப்ளைஸ் ஏ இஸ் நாட் ஓப்பன் இன் ஆர், டி. கரெக்டா? ஆக்சுவலாக ஒன்று இந்த டெஃபினேஷன் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஏ இஸ் ஓப்பன்னா ரெண்டில் ஏதாச்சும் ஏ இஸ் ஓப்பன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் open in x, if and only if int a is equal to a. ஸோ ரெண்டு கண்டிஷன் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இல்லை ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ ஸோ இதுக்கு வந்து என்னது a has no interior point, இதான் மீனிங். ஓகே, therefore a has no interior points in R. ஓகே, ரியல் நம்பர். ஓகே, ஓப்பன் வரல. க்ளோஸ்டு செட்டு வருமா பார்ப்போமா? க்ளோஸ்னஸ் வருமா பாருங்க. க்ளோஸ்டா என்ன பண்ணணும்? இப்போ க்ளோஸ்டு டெஃபினிஷன் என்னது? எவ்ரி லிமிட் பாயிண்ட் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். எவ்ரி லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் எ பாயிண்ட் ஆஃப் ஏ நமக்கு சொல்லணும். இந்த கண்டிஷனை கொண்டு வந்துட்டோம்னா க்ளோஸ்டு வந்துடும். அல்லது ஏ இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ க்ளோசர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் கொண்டு வந்தாலும் வந்து ரைட். இப்போது ஓகே, இப்போ டெரைவேட் செட்டு கண்டுபிடிக்கலாமா? டெரைவேட் செட் அப்போது ஸோ இங்கே கான்செப்ட். இப்போ
இப்போ லிமிட் பாயிண்ட், இப்போ ஒரு லிமிட் பாயிண்ட் என்ன சொல்லுவோம், அது ஏங்கிற செட்டுக்கு எப்படி லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ ஹோல் ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். ஓகே, ஒரு பாயிண்ட் ஆர்பிட்ரே எடுக்கிறோம். அந்த அந்த பாயிண்ட் எந்த ஒரு ரேடியஸ் எடுத்து அந்த பாயிண்டை சுற்றி எப்படி தான் நெய்பர்ஹுட் வரைஞ்சாலும் அந்த ஏல இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கணும் அதர் தென் பி. ஓகேங்களா, ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ ஆக்சுவலாக இப்போ பிங்கிறது என்னது, பி வந்து பி பிலாங்ஸ் டு ஆர். இதை தான் நம்ம லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லணும்னா, இந்த பியை சுற்றி எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும், ஓகே, எவ்வளோ ரேடியஸ் எடுத்தாலும், எனி ரேடியஸ், ஓகே, எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள ஏல உள்ள ஒரு பாயிண்ட் கம்பல்சரி இருக்கணும் அதர் தென் பி. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோஸ், இல்லை அது பிங்கிற பாயிண்ட் வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ அந்த மாதிரி இந்த கேஸ் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ வந்துடும். அதனால் டெரைவ்டு செட்டு வந்து எல்லா ரியல் நம்பருமே லிமிட் பாயிண்ட்ஸாக இருக்கும். அப்போது ஸோ இதான் கான்செப்ட். ஓகே, இப்போ டெரைவ்டு செட் என்னது, இந்த கண்டிஷன் வராது பாருங்கள். டெரைவ்டு செட் என்னது இஸ் நாட் சப்செட் ஆஃப் ஏ, ஏன்னா இது வந்து ஆர்னு வந்துருச்சு, இது வந்து கியூ தான். இப்போது இம்ப்ளைஸ் ஏ இஸ் நாட் க்ளோஸ்ட் இன் ஆர் கமா டி வித் ரெஸ்பெக்ட் டு யூசுவல் மெட்ரிக். ஓகே, ரைட். இப்போ க்ளோஸ் வந்துருச்சா? இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிடணும், therefore every point of A is a limit point of A. So every point of R, okay, every point of R is முக்கியமானது. ஸோ ஆரில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட் என்ன லிமிட் பாயிண்ட் ஆஃப் கியூஆர் இருக்கு. ஓகேங்களா, therefore ஓகே. இப்போ வாட் அபவுட் இன்டீரியர் ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் வருமா? வராது. ஏன்னா ஐசோலேட்டட் ஆஃப் ஏ ஏன்னா ஒரு எம்டி செட். ஓகே, ஆக்சுவலாக ஹோல் ஸ்பேஸில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்ட்ஸாக வந்துடுச்சு. அப்படிங்கும்போது என்னது ஐசோலேட்டட் பாயிண்ட் இல்லை. ஐசோலேட்டட் பாயிண்ட் டெஃபினிஷன் என்னது, அந்த அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ஐசோலேட்டட் ஏன்னு சொல்லணும்னா, ஐசோலேட்டட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னா அது வந்து அந்த செட்டுக்குள்ளே இருந்து லிமிட் பாயிண்ட்டாக இல்லாமல் இருக்கணும். இங்கே எல்லா பாயிண்ட்டுமே இங்கே லிமிட் பாயிண்ட் வந்துருச்சு, அதனால் ஐசோலேட்டட் கிடையாது. therefore A has no isolated points. ஓகே, இப்போ க்ளோஸ்டு இது பேசியாச்சு. அடுத்து என்ன பார்க்கலாம், பவுண்டட் வருமா? வராது. ஏன்னா கியூங்கிறது என்னது, பவுண்ட் கொடுக்க முடியாது. அப்போ therefore Q is not bounded in R. Q வந்து இஸ் நாட் பவுண்டட். ஓகே, பவுண்டட் கொடுக்க முடியல. டென்ஸ் கொடுக்க முடியுமா பார்ப்போமா? டென்ஸ் ஆர்லையாவது கியூலையாவது கொடுக்க முடியுதான் பார்ப்போம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, டென்ஸுக்கு என்ன பண்ணணும், ஆக்சுவலாக ஏ இஸ் டென்ஸ் இன் ஹோல் ஸ்பேஸ்னால் என்ன சொல்லணும், இஃப் ஏ க்ளோஷர் வந்து எக்ஸ்ன்னு சொல்லணும். இப்போ அதே நேரத்தில் ஏ இஸ் டென்ஸ் இன் ஏன்னு சொல்லணும்னா இஃப் ஏ க்ளோஷர் வந்து ஏன்னு சொல்லணும். ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம். இப்போ ஏங்கிறது கியூவா, இப்போ ஏ க்ளோசர் என்ன வந்துடும், கியூ க்ளோசர் என்ன வந்துருச்சு, ஆர்னே வந்துருச்சு. ஓகே, ஹோல் ஸ்பேஸும் ஆர் தான், கரெக்டா? அப்போ அதனால் கியூ இஸ் டென்ஸ் இன் ஆர். ஓகே, டென்ஸ் இன் ஆருக்கே டென்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஏக்கு டென்ஸாக இருக்கும்னா இருக்காது, ஏன்னா கியூ க்ளோசர் வந்து ஆர் வந்துருக்கு. ஸோ ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு கியூ. therefore Q is not dense in Q. Okay, right. So dense வரல. இப்போ nowhere dense-ஆ இருக்குமா பார்க்கலாமா? nowhere dense இப்போ என்ன செய்யணும், இன்டீரியர் ஆஃப் ஏ க்ளோசர் கண்டுபிடிக்கணுமா? இப்போ இன்டீரியர் ஆஃப் கியூ க்ளோசர் என்ன வந்துடும், இன்டீரியர் ஆஃப் ஆர். இப்போ இன்டீரியர் ஆஃப் ஆர் என்ன வந்துடும், ஆர்னு வந்துடும். ஓகே, ஆர் தான் ஹோல்ஸ் மெட்ரிக் ஸ்பேஸ். இப்போ இன்டீரியர் ஆஃப் இது வந்து வந்துருச்சு. இப்போ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி. ஸோ நோவேர் டென்ஸ்க்கு என்ன பண்ணணும், இன்டீரியர் ஆஃப் ஏ க்ளோசர் வந்து எம்டின்னு வந்துருச்சுன்னா, if A is nowhere dense in R னு அர்த்தம். ஓகே,
அப்போ என்னது therefore Q is nowhere dense. அதான் எவ்ரிவேர் டென்ஸ்னு வந்திருக்கு, நோவேர் டென்ஸாக இருக்காது. ஓகே, அதான் எவ்ரிவேர் டென்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஓகே, Q is dense in R. ஓகே, Q is nowhere dense in R. Sorry, Q is not nowhere dense in R. Okay, sorry, Q is not nowhere dense in R. Q is always dense in R. Okay, nowhere dense வந்து இங்கே வராது. அடுத்து என்ன பார்க்கலாம்னா பெர்ஃபெக்ட் பார்க்கலாமா? பெர்ஃபெக்ட்டுக்கு என்ன பண்ணணும்? ஸோ லிமிட் பாயிண்ட்டுக்கு என்ன போடுவோம்னா எவ்ரி லிமிட் பாயிண்ட் இஸ் பாயிண்ட்னு சொல்லுமா, இதை மாற்றி போடணும். எவ்ரி பாயிண்ட் இஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லியாச்சுன்னா பெர்ஃபெக்ட் செட் வந்துடும். அப்போது இந்த கண்டிஷன் வருதான் பாருங்கள். Q வந்துருச்சா? Q is subset of derived set of Q. இது R தானே நமக்கு. அதனால் Q is perfect in R comma D with respect to usual metric. ஓகே, வேற என்ன பார்க்கலாம்? பெர்ஃபெக்ட் டென்ஸ் செப்பரபிள் வருமா பாருங்க. செப்பரபிள் வந்துடும். ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் என்ன, செப்பரபிள்னு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம சப்ஸ்பேஸ்க்கு மேக்ஸிமம் பேச மாட்டோம், ஹோல் ஸ்பேஸை எடுத்துக்கோங்க. இப்போது ஏ தான் மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, A, DB மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்பேஸை வந்து செப்பரபிள்னு சொல்கிறோம். separable if it has a countable subset. அந்த ஏக்கு கவுண்டபிள் சப்செட் இருக்கணும் அண்டு அந்த பி வந்து டென்ஸ் இன் ஏன்னு இருக்கணும். ஓகேங்களா, அதே செட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பான். ஓகேங்களா, ரைட். இப்போ நம்மளோட ஹோல் ஸ்பேஸே என்னது? ஏஸ் ஈக்குவல் டு கியூ தான். ஓகே, கியூங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, மெட்ரிக் ஸ்பேஸ் வந்துடுச்சு. இப்போ இது எப்படி செப்பரபிள்னு சொல்கிறதுனா, இதுக்கு ஒரு கவுண்டபிள் சப்செட் கொடுக்க முடியும், அட்லீஸ்ட் ஒன்று கொடுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெரி சிம்பிள், பியை வந்து கியூ எக்ஸப்ட் சிங்கிள்டன் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, therefore இது இந்த சப்செட் ஆஃப் கியூ தானே. அப்போ சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அதனால் P is countable subset னு வந்துருச்சு. countable subset of Q னு வந்துருச்சு. ஓகே, ரைட். இப்போ இந்த டென்ஸ்ன்னு சொல்லலாமா? டென்ஸ்னா B க்ளோசர் கண்டுபிடிக்கணுமா? B க்ளோசர்னா Q எக்ஸப்ட் ஜீரோக்கு க்ளோசர் என்ன வந்துடும்? ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னோட ஹோல் ஸ்பேஸே Q, D. நீங்கள் ஆருக்கு போகக்கூடாது, ரைட்டா? என்னோட ஹோல் ஸ்பேஸே Q, D ஆருக்கு நீங்கள் போகக்கூடாது, ரைட்டா? ஸோ இப்போ இது என்ன வரும்? 0 இஸ் ஆல்சோ ஏ மெம்பர் ஆஃப் திஸ் செட். therefore Q க்ளோசர் வந்து Qன்னு வந்துருச்சு. ஓகே, அப்போது இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, வந்துருச்சா? அப்போது இந்த செட்டுக்கு ஒரு கவுண்டபிள் சப்செட் இருக்குது, அது இதுக்கு டென்ஸாக இருக்குது. அதனால் Q, D is a separable space. ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டென்ஸ் பார்த்தாச்சா? ஒன் செகண்ட். ஓகே, இல்லைன்னா இன்னொரு விஷயம் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ரிசல்ட் உண்டு, a subset of a separable metric space is also separable. ஆக்சுவலாக இது வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் ட்ரூவாக இருக்கும், டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் ட்ரூ வராது. இப்போ அதனால் இப்போ ஆறுங்கிறது செப்பரபிள் ஸ்பேஸ். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஆருக்கு வந்து Q வந்து என்னது? ஒரு கவுண்டபிள் சப்செட்டாக இருக்கும். Q இஸ் டென்ஸ் இன் ஆர்னு வரும். அப்போ ஆர் வந்து செப்பரபிள்னு வந்துருச்சு. அப்போ இதோட சப்செட் வந்து ஆல்சோ செப்பரபிள். ஓகேங்களா, அந்த ரிசல்ட்டை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். இப்போது இது ஒன்று. அடுத்து செப்பரபிள் பார்த்துட்டோமா? அடுத்து எக்ஸ்டீரியர், எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏ. இப்போ ஏக்கு என்னென்ன எக்ஸ்டீரியர்னு பார்க்க போகிறோமா? இப்போ எக்ஸ்டீரியருக்கு நம்ம டெஃபினேஷன் என்ன வரும்? எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏன்னு அர்த்தம் இன்டீரியர் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகே, இப்போ ஆக்சுவலாக நமக்கு என்னது? இன்டீரியர் ஆஃப் Q காம்ப்ளிமெண்ட் வரணும். Q காம்ப்ளிமெண்ட் என்ன அர்த்தம்? R minus Q செட் ஆஃப் ஆல் இரேஷனல்ஸ். இதுவும் எம்டி செட். இப்போ இன்டீரியர் ஏ வந்து எக்ஸ்டீரியர் வராது. அப்போது
இது ஏக்கு வந்து என்னது Q has no exterior point. Q has no exterior point in R. Okay, right. Boundary point வருமான்னு பார்ப்போமா, dou of E. Boundary point வருமா, boundary point ஃபார்ம் நமக்கு என்ன எழுதுவோம், A closure intersection A complement whole closure. A closure means that is Q closure intersection Q complement whole closure. Q closure na R nu வந்துரும். இது வந்து irrational number தான் R minus Q. ஸோ அதுக்கு க்ளோஷர் என்ன வந்துடும், அதுவும் R வந்துடும். இப்போது என்ன அர்த்தம்னா R. அப்போ என்ன அர்த்தம்னா எல்லா பாயிண்ட்டுமே என்னது இங்கே வந்து பவுண்டரி பாயிண்ட். ஓகே, ஆல் த பாயிண்ட்ஸ் இன் Q are all the points in R. Okay, all the points in R தானே பவுண்டரி பாயிண்ட், எல்லா பாயிண்ட்ஸுமே பவுண்டரி R. பவுண்டரி points of Q. ஓகேங்களா, ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே, இப்போது ஆரில் பார்க்கலாமா. இப்போ ஏசி ஈக்குவல் டு ஆர் எடுத்துக்கோம். இப்போ எக்ஸும் ஆர் கமா டி தான். ஓகே, யூசுவல் மெட்ரிக் ஸ்பேஸ். நான் ஏ வந்து ஆர்னே எடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாமா. இதுக்கு வந்து காம்பேக்ட்னஸ் வருமான்னு பாருங்கள். காம்பேக்ட் வருமா, காம்பேக்ட் வராது. ஓகே, ஏன் R, D is not compact. Compact with respect to usual metric. ஓகேங்களா, இது வந்து யூசுவல் மெட்ரிக் ஸ்பேஸில் வராது. ஏன்னா க்ளோஸ்டாக இருக்கும், பவுண்டட் கொண்டு வர முடியாது. ஓகே, அதனால் இட்ஸ் நாட் காம்பேக்ட். R, D வந்து கனெக்டடாக இருக்குமா, எஸ் இஸ் கனெக்டட். ஏன்னா இட் இஸ் அன் இன்டர்வல். ஸோ கனெக்டட். கம்ப்ளீட்னஸ் கொண்டு வர முடியுமா, எஸ் எத்தனை சொன்னோம். இது வந்து கம்ப்ளீட்னஸ்க்கு வந்து கொண்டு வர முடியுமா, கொண்டு வர முடியும். எவ்ரி காசி சீக்வன்ஸ் இஸ் ஏ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஓகே, இது கம்ப்ளீட், அதனால் இட்ஸ் கம்ப்ளீட் ஸ்பேஸ். ஓகேங்களா, அப்போது ஆர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு யூசுவல் மெட்ரிக் ஸ்பேஸில் கனெக்டடாக இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும், நாட் காம்பேக்டாக இருக்கும். இதே இது ஆர், டிங்கிறது டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் பேசுகிறோம். இப்போ ஏ வந்து நான் ஆர், ஆர்னு எடுத்துருக்கேன். ஓகே, இப்போது காம்பேக்ட் வராது. ஓகேங்களா, காம்பேக்டாக வரணும்னா என்ன அர்த்தம், காம்பேக்ட்னு எதை சொல்லியிருப்போம், அந்த செட்டு வந்து இன்ஃபைனைட் செட்டாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து நாட் காம்பேக்ட். கனெக்டட் வருமா, வராது. ஏன்னா அது வந்து அதுக்கு இருக்கக்கூடிய ஒன்லி ஓப்பன் செட்டு வந்து இந்த ஹோல் செட்டும் எம்டி செட்டு தான். இங்கே வந்து எல்லா செட்டுமே என்னது ஓப்பன் ஆகும், க்ளோஸ்ட் ஆகும். அதனால நாட் கனெக்டட். கம்ப்ளீட்னஸ் வருமா, எஸ் அது வரும். எஸ் கம்ப்ளீட். ஸோ R, D இஸ் கம்ப்ளீட் மட்டும்தான் வரும். அப்போது இங்கே யூசுவல் மெட்ரிக் ஸ்பேஸில் வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி.